ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மையுறவில் 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் 7வது ஸ்லோகம். ரஜோராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன்னிபத்னாதி கௌந்தேய கர்ம சங்கேன தேகினம். மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாளி பௌதிக பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகின்றான். பொருளுரை: ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள கவர்ச்சியில் ரஜோகுணத்தின் தன்மை வெளிப்படுகிறது. பெண்ணிடம் ஆணுக்கும் ஆணிடம் பெண்ணுக்கும் கவர்ச்சி இருக்கின்றது. இதுவே ரஜோகுணம் என்று அழைக்கப்படுகின்றது. ரஜோகுணம் அதிகரிக்கும் போது ஜட சுகத்திற்கான ஏக்கத்தை ஒருவன் வளர்த்து கொள்கிறான். அவன் புலனின்பத்தை அனுபவிக்க விரும்புகின்றான். புலனுகர்ச்சிக்காக ரஜோகுணத்தில் இருக்கும் மனிதன் சமூகத்திலோ தேசத்திலோ சற்றும் அந்தஸ்தை விரும்புகின்றான். மேலும் நல்ல வீடு, மனைவி, குழந்தைகளுடன் அவன் ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை பெற விரும்புகின்றான். இவை அனைத்தும் ரஜோகுணத்தின் படைப்புகள். இந்த விஷயங்களில் ஏக்கமுற்று இருக்கும் வரை ஒருவன் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டும். எனவே அவன் தனது செயல்களின் பலன்களில் தொடர்பு கொள்கின்றான் என்றும் இவ்வாறாக அச்செயல்களால் பந்தப்படுகின்றான் என்றும் இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தனது மனைவி, குழந்தைகள் மற்றும் சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காகவும் தனது கௌரவத்தை பாதுகாத்து கொள்வதற்காகவும் அவன் உழைக்க வேண்டும். எனவே ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ரஜோகுணத்தில் தான் இருக்கின்றது. ரஜோகுணத்தின் தரத்தில் நவீன நாகரிக முன்னேறியுள்ளதாக கருதப்படுகின்றது. முன்பெல்லாம் சத்துவகுணத்தில் இருப்பது முன்னேற்றமடைந்த நிலையாக கருதப்பட்டு வந்தது. சத்துவகுணத்தில் இருப்பவர்களுக்கே முக்தி இல்லை என்றால் ரஜோகுணத்தில் பந்தப்பட்டிருப்பவர்களை பற்றி என்ன சொல்வது? நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமி நாமினே. नमो विष्णुपादाय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने. नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देवतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. रजोराकात्मकं विद्धि तृष्णा संग समुद्भवं तन्निबध्नाति कौन्तेय कर्म संगेन देहिनाम. குந்தியின் மகனே, எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் பிறந்த ரஜோகுணத்தின் காரணத்தினால் உடலை உடைய உயிர்வாளி பௌதிக பலநோக்கு செயல்களால் பந்தப்படுகின்றான். ஹரே கிருஷ்ணா. இங்கே 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்களை பற்றி கேட்டுட்ருக்கோம். இதுக்கு முந்தைய ஸ்லோகம் 6வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் எப்படி உயிர்வாளி சத்துவகுணத்தால் இந்த உலகத்தில் பந்தப்பட்டிருக்கிறான்றதை விவரித்தார். இன்னைக்கு ஸ்லோகத்தில் ரஜோகுணத்தால் எப்படி ஒரு உயிர்வாளி பந்தப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத விவரிக்கிறார். நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தில் தமோகுணத்தால் எப்படி இந்த உயிர்வாளி பந்தப்பட்டிருக்கான் அப்படின்றத விவரிக்கிறார். ஸோ இன்றைக்கி ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், எல்லையற்ற ஆசையாலும் ஏக்கத்தாலும் இந்த ரஜோகுணம் எப்படி உருவாகுது அப்படின்னா, எல்லையற்ற ஆசை,
ஏக்கம். இதற்காக பௌதிக பலநோக்கு செயல்களில் ஈடுபடுறதுனால பௌதிக புலனின்பத்திற்கான ஆசையும் ஏக்கமும் உருவாகிறது. ஸோ இதுதான் ரஜோகுணத்துக்கான காரணம். இப்போது சில பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் நம்ம எளிதாக புரிந்து கொள்கிறதுக்கு இந்த உலக மொத்தமுமே இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது இந்த ரஜோகுணம் தான்ன்றதை விவரிக்கிறார். ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இந்த ஆண் பெண் இனக்கவர்ச்சி அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தினால தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. இன்றைக்கி பெரிய பெரிய வானுயர கட்டிடங்கள் கட்டுவதாக இருக்கட்டும், விமானங்களாக இருக்கட்டும், அல்லது எந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னேற்றம் அப்படின்ற பேரில் இருக்கிற எந்த ஒரு விஷயமும் இந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். ஒரு ஆண் செய்தால் அது பெண்ணை கவர்ச்சியடை வைக்கிறதுக்காகவும், அதையே ஒரு பெண் செய்தால் அது ஒரு ஆணை கவர்ச்சியடை வைக்கிறதுக்காகவும், இந்த எதிர்பாலின ஈர்ப்பு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. அதுதான் இங்கே பிரபுபாதர் சொல்கிறார். ரஜோகுணத்தின் தரத்தில் நவீன நாகரிகம் முன்னேறியுள்ளதாக கருதப்படுகிறது. ஜட உலகம் முழுவதும் ஏறக்குறைய ரஜோகுணத்தில் தான் இருக்கின்றதுங்கிறார். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் பேர் தமோ குணத்தில் இருக்காங்க. சத்துவகுணம் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப அரிதான ஒரு விஷயமாயிடுச்சு. அதனால் இந்த ரஜோகுணம் அப்படின்றது இன்றைக்கி ரொம்ப பிரதானமாக நம்ம பார்க்க முடிகிறது. பெரும்பாலான மக்கள்கிட்ட இந்த ரஜோகுணம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதன் காரணமாக அவங்கள்ட்ட அந்த காமம் புலனின்பத்துக்கான ஆசை ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. எல்லாருக்கும் ஆசை இருக்குது. முன்பெல்லாம் கிராமத்தில் இருக்கிற மக்கள் பெரிய ஆசையோடு இருக்க மாட்டாங்க. நிறைய ஆசைகள்லாம் இருக்காது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்களுக்கு ராமாயணம், மகாபாரதம், இது மாதிரி புராண கதைகள்லாம் கேட்டு, சாஸ்திரங்கள்லாம் கேட்டு, அவங்க படிப்பறிவு இல்லாதவங்கலாம் கூட நாடகங்கள் மூலமாக, தெருக்கூத்துகள் மூலமாக இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு கர்மா, பாவம், புண்ணியம் இதை பற்றியெல்லாம் ஓரளவுக்கு அறிவு இருந்தது. அதனால் ஆடம்பரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மக்கள் தெரியாமல் இல்லை, ஆனால் அதை விரும்பாமல் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு எல்லையே கிடையாது. அது எவ்வளோ நம்ம ஆசைப்பட்டு எவ்வளோ அடைஞ்சாலும் அது நம்மளை திருப்திப்படுத்த போகிறது கிடையாது. வாழ்க்கை எனிவே குறுகிய காலம்தான். கொஞ்ச நாளில் நம்ம இறந்து போயிட போகிறோம். இறந்து போனதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனமாகிறது அப்படின்னு ரொம்ப எளிமையாக மக்கள் புரிந்துணர்வோடு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி ஆசையை அதிகரிக்க சொல்லி, ஆசையை வளர்க்க சொல்லி இந்த சமூகம் பயங்கரமான ஊக்கம் கொடுக்குது. அதுக்கு நீங்கள் நிறைய ஆசையை வளர்த்துக்கிட்டால் தான் நீங்கள் அந்த உச்சத்தை அடைய முடியும். ஆனால் நம்ம சிறு வயதிலே பள்ளிக்கூடத்திலே படிச்சிருக்கோம். புத்தர் அவதரித்ததோட நோக்கமே அவர் இந்த ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார். ஆசையே அழிவிற்கு காரணம் அப்படின்னு எல்லாருமே படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மக்கள் முற்றிலும் மறந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றதையே. அதுக்கு முரணாக ஆசையை அதிகரிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் கனவு காணணும், நம்ம இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நீங்கள் கனவு காணுங்கள். அப்போ தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். நீங்களே ஆசைப்படலைன்னா அப்புறம் எப்படி நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இன்றைக்கி இந்த சமூகத்தில் மக்களை நிறைய ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பல விதமான உபதேசங்களை கொடுத்துட்டு வரும்போது 3வது அத்தியாயத்தில் 36வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறான் கிருஷ்ணர்கிட்ட. அதக்கேன
பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷா அனுஜன் அபிபாஷ்ணேய பலாதிவ நியோஜிதா. அர்ஜுன கேட்குறான், விஷ்ணு குலத்தவரே, விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்துவது போல் ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்? பலாதிப நியோஜிதா. பலவந்தமாக அவன் நிர்பந்திக்கப்படுறானே பாவம் செய்கிறதுக்கு. காரணம் என்ன? அவனுக்கு விருப்பம் இருக்கிறது அப்படின்றது இல்லை. அவன் விருப்பம் இல்லைன்னா கூட இன்றைக்கி நிர்பந்திக்கப்படுறாங்க பாவ காரியங்கள் செய்கிறதுக்கு. ஏன்? அதுக்கு என்ன காரணம்? ஸோ இப்போது ஏன் அப்படின்னா, உயிர்வாளிகளான நம்ம உண்மையிலேயே ஆன்மீகமானவர்கள் இல்லையா? பகவத்கீதையின் ஆரம்பத்திலே அதை நமக்கு கிருஷ்ண சொல்லி கொடுத்துட்டார். நம்ம அழிவில்லாதவர்கள், தூய்மையானவர்கள், எந்த ஜட கலங்கங்களும் இல்லாதவர்கள். எப்படி மழை நீர் ரொம்ப தூய்மையானது. மழை பெய்து மழை நீர் வரும்போது இங்கே பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் மண்ணில் கலந்து பலவிதமான கலங்கங்களுக்கு உட்படுது. ஆனால் ஆகாயத்திலேருந்து வரும்போது ரொம்ப தூய்மையான நீர், எந்த கலப்படமும் இல்லாது. அது மாதிரி ஜீவாத்மாவான நம்ம கலங்கம் இல்லாதவர்கள், எந்த பௌதிக குணங்களுடைய பாதிப்பும் இல்லாதவர்கள். உண்மையிலேயே நம்முடைய இயற்கையான நிலை அதுதான். அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மாவான நம்ம எப்படி இந்த பாவ செயல்களுக்கு உட்படுத்தப்பட்டு அதன் விளைவாக திரும்ப 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 இந்த கர்ம பந்தங்களுக்கு உட்பட்டுக்கிட்டே இருக்கும்? பல வழிகளில் சில சமயத்தில் நம்ம விருப்பத்துக்கு எதிராக கூட நம்ம தயக்கம் இல்லாமல் சில பாவ செயல்களை செய்ய வேண்டியது இருக்குது நம்ம. ஸோ அதனால் அர்ஜுனன் ரொம்ப எல்லாருக்கும் பொருத்தமான இந்த ஒரு கேள்வியை கேட்குறான். ஏன் உயிர்வாளிகள் நிர்பந்திக்கப்படுறாங்க, கட்டாயப்படுத்தப்படுறாங்க? கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், காமேஷ குரோதேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசன மகாபாப வித்யேன மிக வைரிணம். ரஜோகுண சமுத்பவ, ரஜோகுணத்தினால எழக்கூடிய விஷயம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை இங்கே சொல்கிறார். காம குரோத. காமேஷ குரோதேஷ. காம அப்படின்னா புலன் என்பதுக்கான ஆசை. ரெண்டாவது குரோத, கோபம். ஸோ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இந்த ரஜோகுணத்தில் உற்பத்தி ஆகக்கூடிய இந்த காமம் தான் இதுக்கு காரணம். அந்த காமமே பின்னர் கோபமாக உருவெடுக்கிறது. இந்த காமம் எப்படிப்பட்டதுன்னா, இது ரஜோகுணத்திலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பௌதிக வஸ்துவை, ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்குறான், அழகாக இருக்கா, கவர்ச்சி அடைகிறான். அப்போது அந்த பெண்ணை அடையணும் ஆசைப்படுறான். அடைய முடியலன்னா அவனுக்கு கோபம் வருது. அடைந்தாலும் அவன் அது மேலே பற்றை வளர்த்துக்கிறான். ரெண்டு விஷயங்கள் உருவாகுது பாருங்கள். ரஜோகுணத்தினால காமம் உருவாகுது. அந்த காமம் நிறைவேறுச்சுன்னா அவனுக்கு அது மேலே பற்று வந்துடுது. நம்முடைய இது அப்படின்ற அந்த உரிமை கொண்டாட ஆரம்பிக்கிறான் இல்லையா? நேற்று வரைக்கும் அந்த பெண் அவன் பக்கத்திலே நடந்து போயிருந்தா கூட யாரோன்னு இருந்திருப்பான். ஆனால் திருமண பந்தம் அப்படின்னு ஒரு விஷயம் உருவான உடனே அந்த பெண்ணை இப்போது என்னுடைய மனைவின்னு பார்க்குறான். அந்த ஆண் பெண் உறவு உண்டான உடனே அந்த பெண்ணுக்காக இவன் எவ்வளவு கடினமாக இரவு பகலாக உழைக்கிறதுனாலும் அதுக்கு தயாராக இருக்கான். நேற்று வரைக்கும் அந்த பெண் வேற யாரோ நான் யாரோ அப்படின்னு இருந்த அந்த ரெண்டு நபருக்குள்ள
அந்த திருமண பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவான உடனே எப்படி மாறுது பாருங்கள். ஸோ அதுக்கு காரணம் என்ன? இந்த ரஜோகுணத்தினால எழக்கூடிய இந்த காமம். ஸோ அடைந்ததுன்னா அந்த காமம் நிறைவேறிச்சுன்னா பற்று வந்துடுது, நிறைவேறலைன்னா கோபம் வருது. ஸோ இந்த கோபம் வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஒருத்தர் கோபத்தோடு இருக்காங்க அப்படின்னு முகத்தை பார்த்தாலே தெரியும், கண்ணெல்லாம் செவந்துடும், சிலருக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கும். கோபம் வந்ததுன்னா எளிதாக நம்ம கவனிச்சிட முடியும். ஆனால் இந்த காமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூட்சமானது. கோபம் மாதிரி வெளிப்படையாக அப்படியே அப்பட்டமாக தெரிஞ்சிடாது. ஒருத்தன் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு பேராசை படைச்சவனா இருக்கான். அவன் பார்த்த உடனே இவன் பேராசை கொண்டவனாக இருக்கான்றது தெரிஞ்சிடாது. சில சமயத்தில் பேசினா தெரியும், சில சமயத்தில் அவங்க நடவடிக்கைகளை பார்த்தா தெரியும். ஆனால் கோபப்பட்டவனை பார்க்குற மாதிரி பார்த்த உடனே தெரிஞ்சிடுற விஷயம் கிடையாது இந்த காமம். அதனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம பௌத்திக ஆசைகளை வளர்த்துருக்கோம், நம்ம புலனின்பத்துக்கான ஆசைகளை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்றதில் நம்ம கவனமாக இருக்கணும். சில பிரபார் இங்கே பொருளுரையில் முடிவாக சொல்லும்போது சொல்கிறார், சத்துவகுணம் அப்படின்றதே பந்தப்படுத்துகிற விஷயம் முந்தைய ஸ்லோகத்தில் நம்ம பேசியிருக்கோம். அதுவும் பௌத்திக குணம்தான், இருக்கிறதுலே உயர்வானது. அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குணம். ஆனாலும் சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கே மோட்சம் கிடையாது, அவங்க இந்த பௌதிக பந்தத்திலேருந்து விடுபட முடியாதுன்னும் போது ரஜோகுணத்தில் பந்தப்பட்டிருக்கிறவங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கேட்குறார். ஸோ அப்போது கண்டிப்பாக அதுக்கு சாத்தியமே இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த காமம் திருப்தி அடைஞ்சு அவன் பற்றை வளர்த்துக்கிறான், இல்லைன்னா காமம் திருப்தி அடையாமல் கோபத்தை வளர்த்துக்கிறான். அந்த கோபம் வரும்போது என்ன ஆகுதுன்னா ரஜகுணத்தில் இருக்கவன் தானாகவே தமகுணத்துக்கு இன்னும் ஒருபடி கீழே போயிடுறான், தாழ்ந்து போயிடுறான். ஸோ அப்போ இந்த ரஜகுணத்தை நம்ம தவிர்க்கலைன்னா அப்போ என்ன ஆகிறது, அடுத்த ஸ்டெப் நம்ம தமகுணத்துக்கு வந்துட வேண்டியிருக்கு. ஏன்னா ரஜோகுணத்தினுடைய விளைவு அதுதான் இருக்கும். பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறது கிடையாது. அதனால தான் மக்கள் கோவப்படுறாங்க. எடுத்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடனே கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க. இன்றைக்கி நிறைய திருமண உறவுகள் விவாகரத்தில் முடியுது. ரொம்ப எளிதாகவே இன்றைக்கி விவாகரத்துக்கு முடிவு பண்ணிடுறாங்க. திருமணமாகி சில மாதங்கள்லேயே இன்றைக்கி கருத்து வேறுபாடு ஏதோ காரணங்களை சொல்லி திருமண உறவை முறிக்கிறாங்க. காரணம் என்ன? கோபம், கட்டுப்படுத்த முடியாத கோபம். ஏன் அந்த கோபம்? ஏன்னா அவ்வளோ ஆசைகள் இருக்குது. அந்த ஆசைகள் நிறைவேறது கிடையாது. பெரும்பாலான ஆசைகள், ஏன்னா நமக்கு கர்ம வினை இருந்து நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் ஒழிய நீங்கள் என்ன தான் கடினமாக உழைச்சாலும் என்ன தான் பாடுபட்டாலும் நீங்கள் அதை அடைய முடியாது. உழைக்கிறவங்க எல்லாருமே வெற்றி அடையிறது கிடையாது. ஆனால் உலகத்தில் எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸும் நீங்கள் உழைச்சா வெற்றி அடைஞ்சிடலாம், உழைப்புக்கு வீண் போகிறதே கிடையாது, நீங்கள் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு தான் பேசுவாங்க. ஆனால் பேசிகிட்டு இருக்க அவனே பார்த்திங்கன்னா உழைச்சிட்டு தான் இருக்கான். அவன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் போய் பேசினா தான் அவனுக்கு சாப்பாடு. அவ்வளோ பேருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறவனுக்கு அந்த உழைப்புன்றது ஒன்று இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ஐடியா என்ன அப்படின்னா, இங்கே ரஜோகுணம் அப்படின்றது ஒரு மாபெரும் எதிரி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனால தான் இந்த காமம் உருவாகிறது. இந்த காமம் பெரிய எதிரியாக சொல்லப்படுறது. ஸோ வேத காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா ராஜாக்கள் ஆட்சி செய்யும்போது ராஜநீதி அப்படின்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ராஜாக்கள் ராஜதந்திரமாக எப்படி
ஆட்சி செய்யணும், எப்படி எதிர் நாட்டுக்காரர்கள் கூட டீல் பண்ணணும், இது போன்ற போர் காலங்களில் எப்படி நடந்துக்கணும், இது போன்ற பல உபதேசங்கள் ராஜாக்களுக்கு கொடுக்கப்படுற உபதேசங்கள் இருக்குது. அதில் 4 விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அதை தீர்க்கிறதுக்கு சாமவேத தான தண்ட அப்படின்னு 4 விஷயங்கள் சொல்லுவாங்க. சாம அப்படின்னா சமாதானமாக பேச்சுவார்த்தை பண்ணி அவங்ககிட்ட பேசி சமரச பேச்சு மூலமாக சமரசமாக போகிறது, அல்லது நம்முடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்க வைக்கிறது, ஏதோ ஒன்று சமரசம் பண்ணுறது பேச்சு. பேதம் அப்படின்னா அவங்கள உதாசீனப்படுத்துறது அல்லது அவங்கள ஒதுக்கி வைக்கிறது, இது மாதிரியான செயல்கள் செய்கிறது மூலமாக, அல்லது தானம் ஏதாவது பரிசுகள் கொடுத்து நன்கொடைகள் கொடுத்து ஒரு சில விஷயங்களுக்கு ஒத்துக்க வைக்கிறது. எல்லாருக்கும் எல்லா சமயத்திலையும் பொருந்தாது. சில அசுரர்கள் மத்தியில்னா நீங்கள் சமாதானம் பேசிட்டு போனீங்கன்னா, இப்போ கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது வந்தார், போர் வேண்டான்னு சொல்லி யுதிஷ்டர் நினைச்சார். ஸோ பாண்டவ தூதராக கிருஷ்ணர் துரியோதனன்கிட்ட பேச வந்தால் துரியோதனுக்கு அந்த அளவுக்குலாம் புத்தி கிடையாது. அவன் சமாதானமாக போகிறத விட சண்டை போட்டு தான் ஆகணுன்றதில் உறுதியாக இருந்தான். ஆனால் அந்த சண்டை அவனுடைய குடும்பம் மொத்தத்தையும் அழிக்க போகிறதுன்ற அறிவு அவனுக்கு கிடையாது. ஸோ அங்கே சமாதான பேச்சு எடுபடாது அந்த மாதிரி அசுரர்கள் மத்தியில். இப்போது நம்மளை விட பலசாலியாக இருக்கான்னா நீங்கள் அவனை உதாசீனப்படுத்தினாலோ அல்லது அவனை நீங்கள் வேறு விதத்தில் ஒதுக்கி வைக்கிறது அப்படின்னு பார்த்தாலோ அவன் அதனால் பெருசாக பாதிக்கப்பட போகிறது கிடையாது. அதே மாதிரி உங்களை விட பெரிய பணம் படைத்தவனாக இருக்கான், பெரிய செல்வந்தனாக இருக்கான், அவங்ககிட்ட போய் நீங்கள் நான் நன்கொடை கொடுக்குறேன்னு சொன்னால் நீ கொடுக்குற நன்கொடை எனக்கு எதுக்கு அப்படின்ட்டு அவன்கிட்ட அதுவும் செல்லாது. ஸோ இந்த மாதிரி எல்லா சமயத்திலும் எல்லாருக்கும் பொருந்தாது. ஆனால் சில சமயத்தில் சில இடங்களில் இந்த விஷயங்கள் சரி வரும் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு. ஆனால் இறுதியான ஒரு விஷயம் தண்டனை கொடுக்கறது, எதிர்த்து சண்டை போட்டு அவங்களுக்கு தண்டித்து அவங்க விருப்பத்தை பூர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்கிறார், இந்த காமம் ரஜோகுணத்தினால் எழக்கூடிய இந்த காமத்தை எப்படி பார்க்கணும், நம்முடைய மிக பெரிய எதிரியாக நம்ம பார்க்கணும். மிகப்பெரிய பாபகரமான செயல், மகாபாப்மா, இது மிகப்பெரிய எதிரியும் கூட. ஸோ இந்த எதிரியை வெல்லணுன்னா நம்ம தண்டிக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், ரொம்ப கண்டிப்போடு இருக்கணும். அப்போ தான் இந்த ரஜோகுணத்தின் வெல்லக்கூடிய இந்த காமத்தை நம்ம வெல்ல முடியும். ஸோ இப்போது இந்த சில விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்கிறார், இந்த ரஜோகுணம் என்ன பண்ணுறது அப்படின்னா தற்கால, அதாவது இப்போது இருக்கக்கூடிய இந்த காலம், எதிர்கால இலக்குகளை தேடுவதில் செயல்களுக்கான பற்றின் மூலம் ஆன்மாவை பந்தப்படுத்துகிறது. இப்போ நமக்கு என்ன தேவை அல்லது எதிர்காலத்தில் நமக்கு என்ன தேவை இப்படின்ற அந்த தேவைகளுக்கான அந்த ஆசை இருக்கு இல்லையா, அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அதை தேடுறதுக்கான அந்த செயல்களை செய்யும்போது அப்போது ஆத்மாவை இந்த பௌதிக உலகத்தோடு பந்தப்படுத்த வைக்கிறது. அதே மாதிரி இந்த ரஜோகுணத்தினால் எழக்கூடிய இந்த ஆசை, காமம் அல்லது அதனால் உருவாகக்கூடிய அந்த பற்று, இதன் மூலம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மீதான பற்றுதலும் எழுகிறது அப்படிங்கிறார். ஸோ அதனால் எந்த விதத்துலேயுமே இந்த ரஜோகுணமும் சரி இந்த ரஜோகுணத்தினால் உருவாகக்கூடிய அந்த காம குரோத இது எதுவுமே நமக்கு சாதகமானது கிடையாது. அது இந்த பௌதிக விஷயமாக இருக்கும் பட்சத்தில், பௌதிக நோக்கங்களுக்காக
புலன் இன்பத்துக்கான நோக்கமாக இருக்கும் பட்சத்தில். ஸோ அதனால் இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் இந்த ராக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். இந்த ராகன்ற வார்த்தைக்கு ஒரு நிறம் அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவனுக்கு இந்த எல்லையில்லாத ஆசைகள் இருக்குது. அப்போது அந்த எல்லையில்லாத ஆசைகள் என்ற அந்த நிறத்தால் அப்படியே நிறமாக எல்லாத்தையும் பார்க்குறான். அவன் பார்க்குற எல்லாமே நம்ம அனுபவிக்கிறதுக்கானது அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு பார்க்குறான். அதனால தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம், யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பதவி ஒரு அதிகாரம் கிடைச்சிருதோ அவங்க அதை துஷ்பிரயோகம் பண்ணி எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அவ்வளோ கொள்ளையடிக்கணும்னு. குறிப்பாக அரசியல்வாதிகள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ சாதாரண ஒரு கவுன்சிலராக ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறவங்க கூட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்றைக்கி கொள்ளையடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சப்படுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஆசைகள் அந்த மாதிரி எல்லை இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த தீவிரமான பலவிதமான ஆசைகள் காரணமாக என்ன பண்ணுறான், அவன் இந்த கர்ம சங்கம் அப்படின்றது அவன் கடினமான உழைப்பில் ஈடுபட வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு உள்ளாகிறான். ஸோ இன்றைக்கி உலகத்தில் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா உழைப்புன்னு வாழ்க்கையே வீணடிச்சிட்ருக்காங்க. அதனால் ஸோ இத்தகைய இந்த ரஜோகுண தமோகுண போன்ற செயல்களிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நம்ம ஒழுக்கமான வாழ்க்கை, கட்டுப்பாடுகள் நிறைந்த வாழ்க்கை வாழணும். நம்முடைய செயல்பாடுகள் கட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கணும். புலன்கள் கேட்குற விஷயத்தை எல்லாம் நம்ம கொடுத்துடக்கூடாது. வெளியில் போனால் மக்கள் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஹோட்டல்கள், எவ்வளோ கடைகள் இருக்குது. எல்லாத்துலேயும் போய் கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்படின்னா அவங்க நாக்கு எங்கெல்லாம் இழுக்குதோ அங்கெல்லாம் போய் உட்காந்துடுறாங்க. எதெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. கண்கள் என்னெல்லாம் கேட்குதோ உடனே அதை பார்க்க போயிடுறாங்க. காதுகள் என்ன கேட்கணும் விருப்பப்படுதோ உடனே அதை கொடுத்துட்றாங்க. இப்படி எல்லா புலன்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் இழுத்துட்டு போயிட்டுருக்கு. கட்டுப்படாத நிலையில், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல், ஒரு ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கி மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுதான் பாவகரமான வாழ்க்கை ஆகிடுது. ஸோ அதனால் நமக்கு என்ன அறிவுறுத்தப்படுது அப்படின்னா, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், ஒழுக்கமான செயல்கள் புரியணும். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் ஒழுக்கமானதாக இருக்கும் பட்சத்தில் இந்த ரஜகுண தமகுணம் அப்படின்ற இந்த தாழ்ந்த குணங்களில் வீழ்ச்சி அடையாமல், நம்ம தாழ்ந்து போகாமல் நம்மளை காப்பாற்றிக்க முடியும். குறைஞ்சபட்சம் சத்துவ குணத்தில் இருந்தோம் அப்படின்னா அந்த சத்துவகுணத்திலிருந்து உன்னதமான சுத்த சத்துவ நிலைக்கு மேம்பட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பக்தர்களுடைய கருணை இருந்து நமக்கு பக்தி தொண்டில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா அந்த சத்துவகுணத்தையும் நம்ம கடந்து வரத்துக்கு முடியும். ஆனால் ரஜோகுணத்துலேயோ தமோகுணத்துலேயோ இருந்தோம் அப்படின்னா அதிலிருந்து மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், ஆன்மீக ஆத்மாவாக எப்போவும் ஆனந்தமயமான வாழ்க்கை வாழ வேண்டியவர்கள், எப்போதும் நம்முடைய ஆன்மீக ஆனந்தத்தை அதிகரிக்கிறதுக்காக பகவானுடைய ஆனந்தத்தையும் அதிகரிக்கிறதுக்காக பல்வேறு ரூபங்களில் அவர் தன்னை விரிவடைய செய்து பல்வேறு அவதாரங்களாக வருகிறார், பல ரூபங்கள் எடுக்கிறார். ஸோ அப்போது ஜீவாத்மாக்கள் பகவானுடைய அம்சம் என்பதால் நம்மளும் பகவானை போல சிறிதளவு சுதந்திரம் கொண்டவர்கள்.
அந்த சுதந்திரத்தை நம்ம தவறாக பயன்படுத்தி நம்ம புலனின்பத்துக்கான செயல்களில் நம்மளை ஈடுபட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம காமம் அப்படின்ற ஒரு இந்த பௌதிக ஆசையை வளர்த்துக்கிட்டு மறுபடியும் இந்த பௌதிக பந்தத்தில் நம்மளை பந்தப்பட வைக்கக்கூடியதாக ஆகிடுது. ஆனால் அதே நம்ம சுதந்திரத்தை பயன்படுத்தி எல்லாத்தையும் கிருஷ்ணருடைய திருப்திக்காக கிருஷ்ணருக்காக அப்படின்னு ஈடுபடுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா அப்போது அதே ஆசை அதே கோபம் நம்மளை இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு காரணமாகிடுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கோபம் ரொம்ப பெரிய விஷயம், அது பக்திக்கு கண்டிப்பாக சாதகமானது கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் இந்த கோபம் கிருஷ்ண சேவைக்காக கிருஷ்ண பக்திக்காக நம்ம பயன்படுத்தும் போது இப்போ அர்ஜுனன் சிறந்த உதாரணம், ஸ்ரீல பிரபுபாதர் ஹனுமான சிறந்த உதாரணமாக சொல்கிறார். இப்போ குருக்ஷேத்திரத்தில் போர் புரியும் போது கோபப்படாமல் இருக்க முடியாது. ஹனுமான் கோபப்படலைன்னா லங்கையை எரிச்சிருக்க மாட்டார். இப்போ அவங்களுடைய கோபம் எல்லாம் கிருஷ்ண சேவையாக மாறியது. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆசைப்படலாம், ஆனால் அந்த ஆசை கிருஷ்ணருடைய திருப்திக்காக நமக்கு சொந்தமாக பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதை விட்டுட்டு கிருஷ்ணருக்கு மிக சிறந்த ஒரு கோயிலை கட்டணும்னு ஆசைப்படலாம். பெரிய கோயில் எவ்வளவு சிறப்பாக முடியுமோ அவ்வளோ சிறப்பாக நம்ம கட்டணும்னு ஆசைப்பட்டோம்னா அந்த ஆசை தவறே கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் பாம்பேயில் கோயில் கட்டிகிட்டு இருக்கும்போது பக்தர்கள் கேட்டாங்க, பிரபுபாத சிமெண்ட்டு கிடைக்க மாட்டேங்குது, சிமெண்ட் எங்கே வாங்குறது, சிமெண்ட்டுன்னு ராத்திரியில் ஃபுல்லாக என்னுடைய மைண்டில் சிமெண்ட்டை பற்றியே தான் யோசிச்சுட்டு. ஏன்னா அன்றைக்கெல்லாம் சிமெண்ட்டு ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கும். நீங்கள் நினச்ச அளவுக்கு போய் வாங்கிட முடியாது. கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் இவ்வளவு தான் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கும் அன்றைக்கு காலகட்டம் அந்த மாதிரி. ஸோ அதனால் பிரபுபாதர் சீக்கிரம் கோயிலை கட்டி முடிக்க சொல்லி ஒரு பக்கம் ப்ரெஷர் கொடுக்குறார், இன்னொரு பக்கம் இவங்களுக்கு இந்த மாதிரி சிமெண்ட்டு இரும்பு எல்லாம் வாங்குறது கட்டுப்பாடுகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேவையில் ஈடுபட்ட பக்தர்கள் பிரபுபாதிட்ட கேட்குறாங்க, பிரபுபாத நாங்கள் எப்போவும் ஹரே கிருஷ்ணா சொல்கிறத விட சிமெண்ட் இருந்தால் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பிரபுபாத் நான் என் மனசுலையும் கூட அப்படி தான் இருக்கேன், நானும் கூட அப்படி தான் சிந்திச்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்போது இது கிருஷ்ண சேவைக்காக அப்படின்னு வரும்போது வெளி தோற்றத்தில் பௌத்திகவாதிகள் மாதிரி பக்தர்களும் இங்கே ஏன்னா சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு கட்டிடத்துக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லா விதமான வேலைகளையும் செய்கிறது, போய் மெட்டீரியல் வாங்கிறது, டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்தா உலகாயுத விஷயங்கள் ஈடுபடுற மாதிரி தெரியலாமல் இது உலகாயுத விஷயம் கிடையாது, இது கிருஷ்ண சேவை. ஸோ சின்ன ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பித்த இந்த இஸ்கான் சேலம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் உள்ள ஒரு பெரிய ப்ராஜெக்டை வளர்த்துட்ருக்கு. அப்படின்னா இந்த அளவுக்கு வளர்கிறது அப்படின்னா இது ஆசைப்படாமல் வந்துடாது, அப்படியே ஒரு ராத்திரியில் அப்படியே கொட்டினது கிடையாது. நம்ம விருப்பப்படாமல் திட்டமிடாமல் அதுக்கான முயற்சி எடுக்காமல், பட் இதெல்லாம் கிருஷ்ண சேவைக்காக பக்தர்கள் விருப்பப்படும் போது அது நம்ம பக்தியில் மேம்படுறதுக்கு அது நம்மளை இந்த பௌதிக தளத்திலிருந்து உன்னத தளத்துக்கு உயர்த்தும் வகையில் அது நமக்கு உதவி பண்ணுறது. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் நம்முடைய நீண்ட காலமாக நம்ம இந்த பௌதிக உலகத்தில் குழம்பி போய் நம்முடைய உண்மையான நிலை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வசதி செய்து கொடுக்கறதுக்காக தான் இந்த ஜட உலகம் பகவானால் படைக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ஏன் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம், எப்படி நம்ம பந்தப்பட்டிருக்கோம், இந்த பந்தத்திலிருந்து எப்படி விடுபடுறது,
இதுக்கான விளக்கங்கள் எல்லாம் இங்கே கிருஷ்ணர் கொடுத்துட்ருக்கார். ஸோ ரஜகுணன்றது என்ன, தமகுணன்றது என்ன, சத்வகுணன்றது என்ன, எந்த குணத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட அறிகுறிகள் நம்ம மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம எந்த குணத்தில் இருக்கோன்றது. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி இந்த பந்தத்திலிருந்து நம்ம விடுபடுறதுன்றதுக்காக பகவான் கருணையோடு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேசங்கள். ஸோ இந்த உபதேசங்களை நம்ம தொடர்ந்து கேட்கணும், அதை கேட்டு அதை நடைமுறையில் செயல்படுத்தணும். ஒரு நாள் நாமும் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட முடியும். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய்.